சரியா? வணக்கம். 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 நன்றி. எங்கட தமிழ் என்னுடைய நண்பரை பாருங்க. எஸ். நான் அவரை 5 வருஷத்துக்கு பூரா கண்டிருக்கிறேன். பாருங்க எப்படி தமிழ் கதைக்கிறாங்க. தமிழோட பெருமை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க எப்படி கதைக்கிறாரு. 5 வருஷமா? இல்ல 5 வருஷத்துக்கு பூரா கண்டிருக்கிறேன். 10 வருஷமா எனக்கு தெரியும் அவரை. இப்படி போகும் 10 வருஷமா தெரியும். ஆளை பாருங்க எப்படி கேட்கிறாரு. வணக்கம். நல்லா பாருங்க. வேலை கொடுங்க. வேலை இல்லை எனக்கு. வேலை இது ஆர்மியில் இருக்கிறாரு. உங்களுக்கு வேலை இந்த நம்பர் கொடுங்க, நான் ஒரு சேவை அனுப்புகிறேன். லெட்டர் முடிஞ்சு வருஷம் எழுதி கொடுக்குறேன். நீங்கள் தனி தமிழ்லேயே கதைக்கலாம். தனி தமிழ்லேயே. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இல்லை. என்ன கூட கணக்கு வரும் தமிழ். அப்பப்போ கனெக்ஷன் ப்ராப்ளம் வருது. பாருங்க தமிழ் எப்படி கதைக்கிறாருன்ட்டு. தமிழின் பெருமையா பாருங்க எங்கே எல்லாம் இருக்குது. பிரான்ஸ்ல நிற்கிறேன். தமிழின் பெருமை. தமிழின் பெருமை சொல்லுங்க. தமிழை பற்றி என்ன தமிழ்நாட்டை பற்றி சொல்லுங்களேன். சொல்றா தமிழ்நாடு பற்றி என்ன சொல்றது? தமிழ்நாட்டு சொல்லு வேண்டாம், சிரிக்காத, வைக்கப்படாது. என்ன நான் சொல்றது? எனக்கு சொல்றது இதுவுமே இல்லையே தான். நல்லா எல்லாருக்கும் வணக்கம். சௌக்கியமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, அவ்வளோதான். கதையடா வைக்கப்படாத கதை. என்னடா கதை? இப்படி போவோம் கொஞ்சம் போவோம். சும்மா போட்டு வரோம். பக்கத்தில் இருக்க சைனீஸ் சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்தீங்களானே? தமிழ்நாட்டில் இருந்துதான்டா. சொல்லு தமிழ்நாட்டை பற்றி சொல்லு. தமிழ்நாடு இதுதான். நான் என்ன சொல்றது? தமிழ்நாடு விட்டு இங்கே வந்து 10 வருஷம் ஆகுது. அதனால தமிழ்நாடு பற்றி எதுவுமே நியூஸ் வரதில்லை. எனக்கு தெரியாது, அவ்வளோ தெரியாது. இதை சொல்லு. இதை கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்த? தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இருந்தேன். தமிழ்நாட்டில் எல்லா தமிழும் கதைப்பேன். ஊத்த தமிழும் கதைப்பா. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தில் வரதுனா கலைப்பேன். இந்த மதுரை மாதிரி கலைப்பேன். எப்படி சொல்கிறாங்க மதுரையில்? மறந்து போச்சு. இந்த என்ன சொல்றது? ஐயர் மாதிரி சொல்லுங்க. எப்படி கேள்? நல்லா இருக்கலா? அப்படின்னு சொல்றது. அப்படிதான். அப்போ ஆர்மிக்கு போனால் பற்றி சொல்லுங்க. இந்த ஃப்ரான்ஸ் ஆர்மியில் போய் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்தியன் ஆர்மியோட ஃப்ரெஞ்ச் ஆர்மி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து வேலைக்கு அப்புறமா அந்த 5-6 மணிக்கு என்ன சொல்கிறது, ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் வந்து 6 மணிக்கு 6 to 6 to 7 வந்து வேலை போகலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, ஃப்ரெஞ்ச் ஆர்மி திருக்குறளை சொல்லண்டா. திருக்குறள் தெரியும். நம்ம தெரியுதா? தெரியாது. இதுவுமே தெரியாதா? திருக்குறள் என்ன தெரியும்? திருக்குறள் என்ன இருக்கு? தெரியாது. ஞாபகம் வரல. ஒன்று ஞாபகம் வரல. மறந்து போச்சு. பாருங்க, நீங்களே வெளிநாடுகளில் தமிழ் கதைக்க பஞ்சு போகிறீங்க. பாருங்க, இங்கே வெளிநாட்டில் அவன் தமிழ் கதைக்கிறாங்க. வராங்கதான். நீயாவது உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழில் சொல்லிக் கொடுங்க. தமிழில் கதைங்க. அதுதான் விளங்குதா? தமிழ் சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்கும் தமிழ் சொல்லணும். இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழில் சொல்லிக் கொடுங்க. ஆமாம், ஃப்ரான்ஸில் பிறந்த கூட தமிழ் பேசணும். பேசணும், வெக்கப்படக்கூடாது, பேசணும். ஃப்ரான்ஸில் மாத்திரம் இல்லை, எக்ஸாக்ட்லி எல்லா நாட்டில் இருக்கிற தமிழ் பெற்றோர்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுங்க. அதுதான். வேறு வெள்ளைக்காரங்க வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. தமிழ் பேசுகிறது எதுவும் வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறது, மொழி அவங்க மொழியை அவங்க தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க தான் பாதிக்க பண்ணும். ஓகே. ஜப்பான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம். பார்ப்போமே. Super. Non, il est fermé. Ah ouais, il est fermé. Il est fermé. Ouais, il est fermé.